இருபடி கட்டிட்டீங்க சாமி மழை இல்ல ஒண்ணு இல்ல ஏன்னா மாலை இல்லையா மழை இல்ல ஒண்ணு இல்ல பசிக்குது ஆமா சாமி இங்க எதுவுமே இல்ல அதனால நாங்க வேற நாட்டுக்கு போறோம் என்னப்பா இந்த வளையச்சி பட்டணத்திலே என்னுடைய அடைக்கலத்திலே இருக்கக்கூடிய என் குடிமக்களுக்கு சாப்பாடு இல்லையா நீங்க மட்டும் நல்லா சொகுசா வாழ்றீங்க எங்களுக்கு வாழ்றதுக்கு குடிச்சு இல்ல ஒண்ணும் இல்ல அதனால நாங்க அண்டை நாட்டு தேடி போறோம் சாமி ஏன் என்ன நடந்தது நீ சொல்ற நீ என்ன அவன் சொல்றா டேய் நீ சொல்லு நான் வேணாம்னு சொல்ல முன்ன அழுவாது சொல்லு ஐயோ நசாமி மொல்லா அதை சென்றுது அது பேக் அவனுக்கு சாமி எனக்கு ஒரே ஒரு குரங்கு என்ன சாமி என்னடா குறை சாமி 190 இருந்து போட்டுற ஆமா 145 ரூபாய் கொண்டு வந்துட்டாரு அது மறுபடியும் 90 கொண்டு வருமாரு எனக்கு இன்னும் ஒரு குறைச்சாது நல்ல கிணறுக்கு தாங்க பக்கமா சாமி சோத்துக்கு வழி இல்லைங்கிறான் போட்டுறதுக்கு வழி இல்லைங்கிறான் ஆனா இடக்கூடிய வெள்ளாமை எல்லாம் கரடிப்புலி சிங்கமெல்லாம் நமது நாட்டில இருந்து நாசம் செய்கிறது இல்லைங்க கோட்டை 90 ஏண்டா இது நல்ல கிணறாந்த சொல்ல நான் உழுப்பு செத்து போயிடுறேன் பைத்தியக்காரங்களா மட்டும் இல்ல தம்பி நான் ஒரு எருமை கண்ணு வாங்கினுங்க சரி ஆமா சுவாமி அந்த எருமை கண்ணு ரொம்ப நாளா செனையே ஆக மாட்டேங்குதுங்க அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் நீங்க வந்து அந்த எருமை கண்ணை செனை பண்ணி விட்டு நான் என்ன இந்த வேலையா செஞ்சுட்டு தெரியுறேன் அது நீ அருமையா செய்வியம்மா சாமி சொல்லுங்க அவனுங்க அவன மண்ட கோலா இருக்கா கவலைப்பட வேண்டாம் நானோ அதாவது தங்கது வரை வரமாக எம்பெருமான் திருமந்த நாராயண கண்டத்தில் வரமாக சென்று விட்டு அந்த சமயத்திலே இந்த என்னுடைய மலர்ச்சி பட்டணத்திலே கரடி புலி சிங்கம் எல்லாம் பூந்து விடக்கூடிய வெள்ளாம் எல்லாம் நாசம் செய்கிறது அப்படியா அது மட்டும் இல்ல சாமி அந்த கரடி சிங்கம் புலி எல்லாத்தையும் காப்பாத்திருங்க எங்களை கொண்டு போடுங்க கரடி எல்லாம் கொண்டு போடுறத விட்டுறணும் ஆமா சார் கொண்டு போடணும் என்னை கொண்டு போடுங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மண்ணிற்கு வந்து விட்டீர்களா உங்களை மணக்கவே தீர்ந்து போய்விடும் என்னுடைய நாட்டிலே இருங்க எங்கேயும் போவாதீங்க நான் சென்று கானகம் சென்று வேட்டையாடி அந்த கரடி புலி சிங்கத்தை எல்லாம் கொண்டு வருகிறேன் எங்கேயும் போவாங்க எங்கேயும் போவாதீங்க உள்ள போங்க என்னுடைய காவலாளிகள் தருவார்கள் காவலாளியே என்ன தருவாங்க மின் காவலாளி மகாராஜா சொல்லுங்க 2 பேருக்கு கூட்டு வரணும் கூட என்னத்தை கொடுக்கறது போற பையா நாங்க நாட்டுக்குள்ள போற பையா போய் கரடி புலி சிங்கம் எல்லாம் நாட்டிலே புரிந்து விடக்கூடிய வெள்ளாம் எல்லாம் நாசம் செய்கிறது இனிமே இந்த கரடி புலி சிங்கத்தெல்லாம் வீடு விடக்கூடாது நான் வேட்டைக்கு போனா 6 மாசம் நாட்டுக்கு வந்தா 6 மாசம் வேலை விட்டா 6 மாசம் வேலைக்கு போனாடா நான் வரல உடம்பு சரியில்லை நான் வரலன்னு படுத்து தூங்கிட்டேன் பொழுது மணி ஓயாத போன் அடிச்சு வர வச்சுட்டீங்க எங்க போறதா இருந்தாலும் பொண்டாடிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் எப்படி பொண்டாட்டிக்கிட்ட ஆமா கண்ணே தேவி நீயோ நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாய் நமது நாட்டிலே விடக்கூடிய வெள்ளாமை எல்லாம் கரடி புலி சிங்கமெல்லாம் பூந்து நாசம் செய்கிறதா அதனாலே நான் வேட்டையாடி விட்டு வருகிறேன் நீ அரண்மனையில் பத்திரமா இரு தேவி கற்புமா இது துணக மூட்டா அண்ணா மன வேட்டைக்கு போறேன்னு சொல்றீங்களா ஆமா மன்ன நாடு
தேவி வனவேட்டைக்கு போகுன்னு சொல்ற போது அந்த வனவேட்டைக்கு கானகத்துக்கு நானும் வரேங்க, என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. தேவி நம்ம அரண்மனையில நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். நம்ம 2 பேர் தவிர நம்மளோட காவலாளி இருக்கிறான். காவலாளி நீங்க கூட்டிட்டு போயிருவீங்க. நான் தன்னன் தனிமையில இந்த அரண்மனையில என்னங்க பண்ணட்டும்? கண்ணே தன்னன் தனிமையில அரண்மனையில என்ன செய்வது? அதனால் நானும் உங்க கூட நான் வனத்துக்கு வருகிறேன் என்று சொல்கிறேன் அல்லவா? நான் அதாவது வன புதுமையெல்லாம் காண்பதற்கு போகவில்லை. கரடி புலி சிங்கமெல்லாம் வேட்டையாட போகிறேன். நான் வேட்டையாடட்டுமா இல்லை உன்னை பார்க்கட்டுமா? என்னதான் இருந்தாலும் நான் நிறமாச கற்பனையா இருக்கிறேன். என்ன தன்னன் தனிமையா விட்டுட்டு போறீங்களே, திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணா பண்ணுவது? என்னதான் இருந்தாலும் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது ஒரு பெண், அதாவது பெத்த அம்மா கூட இருந்தா கூட அது பெரிதாக இல்ல, பெத்த தகப்பனு கூட இருந்தா கூட அது பெரிதா இல்ல. ஆனா கட்டின கணவன் பக்கம் இருப்பதுதான் ஒரு தைரியம். அதனால் நீயும் கூட வருகிறாயா? சரி வா போலாம். நாம இருவரும் போய்கொண்டிருக்கும் பொழுது கண்ணே தேவி உனக்கு என்ன நடந்தது? இனிமேல் ஒரு அடி கூட எல்லாம் எடுத்து வைக்க முடியாதுங்க. பச்சை தண்ணி தாகமது பல்லொழுது போகுது, நல்ல தண்ணி தாகமது நாவொழுது போகுதுங்க. அதனால என்னோட கால்கள் எல்லாம் சோர்ந்து போயிருச்சுங்க. இனிமேல் ஒரு அடி கூட என்னால நடக்க முடியாது. இதற்குதான் சொன்னேன் அரண்மனையிலே இருன்றி. சரி, நல்ல தண்ணி தாக நக்குறது போகுது, பச்சை தண்ணி தாக பல்லெடுத்து போகுதுன்னு சொல்கிறாய் அல்லவா? மயிலும் குயிலும் கூவும் இடத்திலே குளிர்ந்த ஜலம் இருக்கும். இதோ மயிலும் குயிலும் கூவும் சத்தம் கேட்கிறது. அங்கே சென்று நீ ஜலம் அருந்தி விட்டு இதோ பெரிய ஆலாமரம் விரித்திருக்கும். இந்த ஆலாமரத்துக்கு அடியிலே நீ சிறிது நேரம் அமர்ந்து நான் வேட்டையாடி விட்டு வந்து விடுகிறேன். அப்படியே ஆகட்டும். சென்று வருங்க. பெரிய மிருகத்தை எங்கடி நீ எகற? என் கிட்ட வந்துட்டு நீ தப்பிக்க முடியுமா? அடிச்சியா? அடிச்சிடுங்க. என்ன மிருகம்? பெரிய மிருகங்க. சாமி பெரிய மிருகமா? ஆமா சாமி. காட்டருமா? அதோட படுத்துங்க. காண்டா மிருகம்? அதோட படுத்துங்க. சிங்கம்? அதோட படுத்துங்க. புலி? அதோட படுத்துங்க. கழுத புலி? அதோட படுத்துங்க. கரடி? அதோட படுத்து. யானை? அதோட பெருசு. அதோட பெருசு என்னடா இருக்குது காரணத்துல? அவனே கேளுங்க. டேய், எனக்கு தெரிந்த பெரிய மிருகத்து பேரெல்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் இல்லையா இல்லைன்னு சொல்றீல்ல? நீ அடிச்ச மிருகத்து பேர் என்ன? கட்டெரும்பு சாமி. கட்டெருமடை உள்ளாரா? ஏய், இதோ
கானகத்திலே வேட்டையாடி விட்டோம். வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது பாதி பேருக்கு தப்பித்து போய்விட்டது. ஓடிடுங்க. இங்கே இருந்து மீண்டும் அந்த மிருகம் மறுபடியும் காத்திருந்து வேட்டையாட வேண்டும். Understand? Understand? தமிழர்களே, வனராஜனாகப்பட்டவரோ காட்டில் வேட்டையாடும் பொழுது அதே சமயத்தில் இல்லாவனத்தை ஆடி வரக்கூடிய தாரகாசுரன் வரும் விதம் காண்க.